அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலகா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரீக பயிற்சி குழு நம்மளுடைய வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு மற்றபடி நம்மளுடைய இணையதளத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து ஆன்மீக நல் உள்ளங்களுக்கும் ஜாலகாவினுடைய அடியேனின் மாலை வணக்கம். இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி 29/12/2025. பதிவு செய்யக்கூடிய நேரம் மாலை 6 மணி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குருநாதரை வணங்கி 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தி அடிவைத்து போற்றுகிறேனே. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போம் நல்ல குணமதிமாம் அருணை காபு கோபுரத்து கணபதியை கைதொழுதேன் கால். எல்லாம் வல்ல கற்பக விநாயகா உன் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதராகிய அவருடைய ஆசீர்வாதத்திலையும் ஜாலகாம்மாவுடைய அனுகிரகத்திலையும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லலான் இருக்கேன். நிறைய பேர் மாந்திரிகம் படிக்கிறேன், மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாந்திரிகம் கற்றுக்கிறேன், மாந்திரிகத்தை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறையா ஃபோன் கால்ஸ் இல்லையா. சரி, இதில் நான் எல்லாத்தையும் கேட்ட விஷயம் என்னென்னா, மாந்திரிகம் நீங்கள் படிக்கிறீங்க, ரைட்டு, ஓகே. மாந்திரிகத்தை படிக்கிறதுக்கு முதல் கடவுள் அப்படின்னா நம்மளுடைய இந்து மத வேதப்படி விநாயகர் பெருமான் தான் முதல் கடவுள் இல்லையா. அப்போ அந்த விநாயகர் பெருமானுடைய தீட்சை எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் எடுத்தாச்சையா, விநாயகர் சித்தி ஆயிடுச்சையா. சரி, அப்போது விநாயகர் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த தெய்வங்களை தீட்சையாக எடுத்தீங்களா, உபாசனை எடுத்தீங்களா கேட்டால் எடுத்தாச்சுன்றாங்க. அப்போ விநாயகர் எப்படிங்க சித்தி ஆச்சு, அதனுடைய முறையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் நிறைய இடத்துல அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா தீட்சையை பற்றி முழுமையாக தெரியல, விநாயகர் பற்றி முழுமையாக தெரியல, அதை சித்தி பற்றி அதுக்கு மேலே ஒரு கன்றாவையும் தெரியல. சரி, இப்போ இந்த விநாயகரை பற்றி நான் சில குறிப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 31 குறிப்பு, 31 கொஷின், 31 கேள்விகள் எனக்கு சும்மா ஓரளவு எனக்கு அப்படிடா வந்ததெல்லாம் ஒரு 31 கேள்விகள் குறித்து வச்சிருக்கிறேன். இது விநாயகர் சித்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குற அந்த ஆன்மீக நல்ல உள்ளங்களுக்கும், மாந்திரியத்தில் பயிற்சியாக ஈடுபட்டு நல்ல உள்ளங்களுக்கும், மற்றும் மாந்திரிகை தொழிலாக செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்கும் இது பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், 5 ஆமைகள் வந்தால் நமக்கு வறுமைகள் தானாக வந்துடும். 6வது ஆமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 6, 8, 12 எப்பயும் ஒரே ஸ்தானம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 6 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. இந்த 5 ஆமைகளை பற்றி நம்ம பிறகு சொல்லுவோம். சரி, ஏன்னா எனக்கு நேரம் கம்மியாக இருக்குது. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நைட்டு எனக்கு ட்ரெயின், அதாவது சென்னை எக்மோர்லேருந்து தூத்துக்குடி ட்ரெயினில் நான் ஒரு ஏவல் கழிப்பு பூஜைக்காக நான் தூத்துக்குடி போகிறேன். இன்றைக்கி விருதாச்சாரத்தில் போய் நான் ட்ரெயினர் போகிறேன். அது சம்மந்தமாக நான் வீடியோக்கள், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இணையதளத்தில் போட்டிருக்கிறேன். என்னை பார்க்கணுங்கிற நபர்கள் கண்டிப்பாக என்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம். கால் பண்ணுங்கள், நான் கால் எடுப்பேன். அது இல்லாமல் நான் இப்போ இன்றைக்கி காலையில், இன்றைக்கி 29/12 ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. தூத்துக்குடியில் அவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், போட்டில் மீன் பிடிக்க போவாராம். அவர் சில சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. சரி, வர சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்களை கண்டிப்பாக என்னை நேரில் சந்திக்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள், ஆலோசனைகள் கண்டிப்பாக வழங்கப்படும். சரி, இப்போது விநாயகரை பற்றி நீங்கள் சித்தி பண்ணிட்டேங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் விநாயகர் சித்தி பண்ணிட்டீங்க, சரியா? சரி, ஓகே. இப்போ விநாயகர் நீங்கள் சித்தி பண்ண அந்த விநாயகர் என்ன அப்படின்னு பற்றி ஒரு சின்ன தகவல். இப்போது ஒரு விநாயகர் உங்கள்கிட்ட கேட்குது, மகனே என்ன மந்திரம் சொன்னேன், நான் உனக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கனவுல வருது, அங்கே தெரியுது, ஆனை தெரியுது, பூனை தெரியுது, ஆசீர்வாதம் பண்ணுது, இதெல்லாம் நிறையா விஷயங்கள், இதுதான் சித்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லைங்க. சரி, இப்போது விநாயகர் பெருமான் சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சித்தி நிறைய பேர் சித்தி இத்து போட்டுறாங்க. இத்து வந்தால் சித்தியாக மாறிடும், சித்தப்பா சித்தியாக மாறிடும். சிக்கு பக்கத்தில் இக்கு வரணும், சித்தி. சரி, இப்போ இந்த விநாயகரை பற்றி உபாசனை பண்ண அந்த சில நபர்களுக்காக ஒரு சின்ன கேள்வி நான் கேட்குறேன். இந்த கேள்வி உங்ககிட்ட பதில் இருந்தால் விநாயகர் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? இது ஏன்னா அதாவது என்னன்னா,
ஒரு விழிப்புணர்வுங்கிறது மட்டும் இல்லாமல் இது பயிற்சியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ ஒரு விஷயங்கள். சரிங்க, நான் விநாயகர் பூஜை முடிச்சிட்டேங்க, எனக்கு விநாயகர் சித்தி ஆச்சு அப்படிங்கிற அந்த நபர்களுக்குத்தான் இந்த பதிவுகள். சரியா? சரி, விநாயகர் என்றால் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கேள்வி. இதை வந்து நான் ஒரு பிரிண்ட் அவுட்டாக போட்டிருக்கேன், இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிருக்கேன். சரி, இதை வந்து நான் வாசிக்கிறேன். விநாயகர் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்விங்க. இதுக்கு வந்து பதில் தெரிஞ்சால் நீங்கள் விநாயகர் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? விநாயகர் விநாயகர் தானே அப்படி கேட்குறீங்களா? அதுதான் இல்லை, அது தப்பு. சரி, இப்போ நம்ம சிரிக்கிறதுக்கான இடம் கிடையாது, சிந்திக்கக்கூடிய இடங்கள். சரியா? அப்போ விநாயகர் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கணபதி அப்படின்னா என்ன? ஏங்க விநாயகர் ஒன்று தான் கணபதி ஒன்று தானா? இல்லைங்க, அது கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான நிறைய அர்த்தங்கள் இருக்குது, சூட்சங்கள் இருக்குது. சரியா? அடுத்தது பிள்ளையார் என்றால் என்ன? விநாயகர் என்றால் என்ன? கணபதி என்றால் என்ன? பிள்ளையார் என்றால் என்ன? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கும்ல, அதை இந்த காலகட்டத்தில் அதை ஒப்பிட்டு அது மக்களுக்கு தெளிவாக புரியணும். அப்போதான் உனக்கு விநாயகர் சித்தி ஆகும். அடுத்தது வலம்புரி விநாயகர் சொல்கிறோம். அந்த வலம்புரி விநாயகர்னா என்னங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு எனக்கு என்ன இதில் நம்ம சொன்னோம்னா அப்படியே எடுத்து போய் அவனுலாம் கிளாஸ் போட்டுருவானுங்க. சரியா? அப்போ வலம்புரி விநாயகர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்க, இந்த வலம்புரி விநாயகர் வந்து தும்பிக்கை வலது பக்கம் இடது பக்கம் இருந்தால் வலம்புரி விநாயகர் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுன்னு வச்சுக்கிங்களேன். ரைட்டு, அதுவும் உண்மைதான். ஆனால் அதில் இன்னொரு சூட்சமும் உள்ளார இருக்கு, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இடம்புரி விநாயகர். வலம்புரி இடம்புரி விநாயகருக்கு 2 வித்தியாசங்கள் இருக்குங்க. தும்பிக்கை மட்டும் கிடையாது, தும்பிக்கை நான் சொல்லிட்டேன். தும்பிக்கை மட்டும் இல்லாமல் வடம்புரி இளம்புரி விநாயகருக்கு அது அர்த்தம் இருக்குங்க. அதே மாதிரி விநாயகருக்கு பிடித்த மலர் எது, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. மாந்திரிக படித்தோம், ஐயங்கிலியும் சவ்வும் விநாயகா வசி வசி வா வா கணபதி, நமச்சிவாயங்கிற பேரில் நகார கணபதி, மகார கணபதி, சிகார கணபதி, வகார கணபதி, யகார கணபதி, இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம அப்பயே பார்த்தா 1ஆம் கிளாஸே பார்த்தாச்சு. அப்போ அதுவும் விநாயகருக்கு பிடித்த மலர் எது, விநாயகருக்கு பிடித்த மூலிகை எது? ஒரு நிறைய பேர் தெரியும் விநாயகருக்கு என்ன மூலிகை பிடிக்கும், அருகம்பில்லு பிடிக்கும் இல்லையா? அது வந்து விநாயகர் மூலிகைனா அருகம்பில்லு தான். சரி, அந்த அருகம்பில்லினுடைய அர்த்தங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தா அப்போதான் அந்த அருகம்பில்லு ஏன் விநாயகருக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அடுத்து விநாயகருக்கு பிடித்த பழம் என்ன பழம், இதுவும் நான் கிளாஸில் கண்டிப்பாக கூட சொல்லி கொடுத்துருவேன். அது வந்து பயிற்சியாக போடுறேன். இப்போ என்னென்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட சூட்சமமான இந்த அதாவது இப்போ இருக்கிற இந்த காலத்தில் ஒத்து போகிற அளவுக்கு அதை நான் வந்து பதில் வச்சிருக்கிறேன். சரியா? அடுத்தது விநாயகருக்கு திசை, விநாயகர் கிழக்கு திசையில் பார்த்துருக்க அர்த்தம் என்ன? எல்லா ஊர்லேயுமே இப்போவும் நான் சொல்கிறேன், உனக்கு கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, ஒரு பூஜைக்கு போகிறீங்க, ஒரு பரிகார விஷயமா போகிறீங்க, இல்லை மற்ற ஏதோ ஒரு சம்மந்தமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திசை தெரியாவிட்டாலும் தப்பு இல்லை. விநாயகர் எந்த திசையில் பார்த்துக்கிட்டு இருக்குதோ அது கிழக்கு திசை. எந்த இடத்துல விநாயகர் மாறவே மாறாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் விநாயகர் மாறி இருக்குது. அதை நான் வந்து பயிற்சியில் சொல்கிறேன். சரியா? அடுத்தது இப்போ வந்து 9 கேள்வி படித்தேன். 10வது கேள்வி, விநாயகர் தலை வந்தது எதனால எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின். விநாயகருக்கு வந்து தலை வந்து வெட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த தலை ஏன் யானை தலை வச்சாங்க? எத்தனையோ லட்சங்கள் கோடி இருக்கு, 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு, பிண்டமாக படைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று போக மீதி 89,999 உயிரினத்தில் ஒரு உயிரினம் யானை தலையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆகம விதிப்படி யானை தலை சாதாரணமாக வைக்க கிடையாது, அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ யானை தலை வச்சதுக்கான அர்த்தங்கள் என்ன? சரிங்க, இது எல்லாமே நான் விநாயகர் உபாசனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட நான் கேட்ட கேள்வியை தான் இன்னைக்கு நான் வாசிச்சுட்டு இருக்கேன். சரியா? சரி, விநாயகர் தலையை வெட்டியது யாரு? நிறைய பேர் வந்து சினிமா படத்தில் சிவபெருமான் வந்தாராம் தலையை துண்டிச்சாராம் இப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து. கற்பனை சினிமாவில் திரைப்படத்தில் ஓடுவது கதையை கற்பனையை கதையாக்கி கதையை ஒளியாக்கி ஒளியா மாற்றி படமும் ஓட விட்டுறாங்க. அதை கொண்டு வந்து ஆன்மீகத்தில் துணிக்காதீங்க. சரிங்களா? அடுத்து விநாயகருடைய வாகனம் எலி, அதனுடைய அர்த்தங்கள் என்ன எல்லாம் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விநாயகர் எவ்வளோ பெருசு இருக்குது, அதனுடைய வாகனம் குட்டியோண்டு இருக்குது, ஒரு எலி. அப்போ அந்த எலி என்ன நமக்கு சொல்ல வருது? நம்முடைய தர்ம சாஸ்திரம், இந்து தர்ம சாஸ்திரப்படி அது என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாந்திரிக படிக்கிறது ஒரு பெரிய கொம்பு இல்லைங்கோ, யார் வேணா மாந்திரிகம் படிக்கலாம். ஆனால் பொருளை அறிந்து படித்தால் மட்டுமே அது சித்தி ஆகும் இல்லையா? பொருள் இல்லைன்னா
ஒன்றும் ஒரு மண்ணு இங்கே இருக்காது, அது வேஸ்ட்டு. சரி, விநாயகர் தந்தம் உடைஞ்சிருக்கும் தெரியுமா? விநாயகருடைய அந்த தந்தம் உடைஞ்சிருக்கும். நீங்கள் விநாயகர் சிலையை பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும். அந்த தந்தம் எதுக்கு உடைஞ்சிருக்குது, என்ன காரணம்? அந்த தந்தம் உடைஞ்சிருக்கு காரணம் என்ன? ஒரு விநாயகர் சிலை செய்கிறாரு ஒரு சிற்பி, செஞ்சுட்டே வருவார், அந்த தந்தத்தை கொஞ்சம் உடைச்சி விட்டு அந்த இடத்துல உடைஞ்சதாக கணக்காட்டி செய்வாங்க. அப்போ அந்த விநாயகர் பற்றி அந்த தந்தை ஏன் உடைஞ்சிருக்கு அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விநாயகருடைய மூல மந்திரம் எல்லாமே சொல்கிறோம். அப்போ விநாயகர் பற்றி தெரிஞ்சுக்க, விநாயகருடைய மூல மந்திரம் 14வது கொஷின். அப்போ இதுக்கு முன்னாடி கணபதி என்றால் என்ன, விநாயகர் என்றால் என்ன, பிள்ளையார் என்றால் என்ன, வலம்புரி விளம்பரியினுடைய அர்த்தம் என்ன, விநாயகர் பிடித்த மலர், விநாயகர் பிடித்த மூலிகை, விநாயகர் பிடித்த பழம், விநாயகர் கிழக்கு திசையை பார்த்துருக்காதுன்னு அர்த்தம், விநாயகர் யானத்தலை வந்தது காரணம் என்ன, விநாயகர் தலையை விட்டது யாரு, விநாயகருடைய வாகனம் எலியினுடைய அர்த்தம் என்ன, விநாயகருடைய தந்தம் உடைந்திருக்கு அதுக்கான அர்த்தம் என்ன, விநாயகருடைய மூல மந்திரம் என்ன. சரி, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது விநாயகருக்கு பிடித்த உணவு பொரிகடலை, வெல்லம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மோதகம், கொழுக்கட்டை, வெல்லம், 5 பொருள் வந்து விநாயகருக்கு பிடிக்கும். சரிங்க, இதில் பிரதானமாக ஒரு பொருள் பிடிக்கும் அப்படின்னா அது என்ன பொருள்? நான் 5 என்னால் வைக்க முடியாதுங்க அப்படின்னா ஒரு பொருள் வச்சு விநாயகர் ஏற்றுக்கும். அந்த பொருள் என்ன பொருள் அதை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்க. சரியா? சரி, அதையுமே நான் சொல்லிடுறேன். அது முழுமையாக பிடித்த பொருள் பொறி வச்சால் விநாயகர் எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக விநாயகருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். இது இந்த நம்ம வேத மந்திரத்தினுடைய சத்தியமான வாக்கு. அப்போ அந்த பொறி ஏன் பிடிக்கும் அதுதான் பிரச்சனை இல்லையா? பொறி எதற்காக விநாயகருக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாதான் அந்த பூஜையில் தவறாமல் அந்த விநாயகருக்கு அந்த பொருளை நம்ம வைக்க முடியும். சரியா? அது வந்து நம்ம பயிற்சியில் சொல்லலாம். அடுத்தது விநாயகர் மந்திரத்தில் சித்தி அடையக்கூடிய ரகசிய வழிமுறை என்னங்க எல்லாமே நம்ம படிக்கிறோம். உண்மையுமே எப்படி சித்தி ஆகுது, அது ரகசியமான சூட்சமத்தினுடைய ரகசிய வழி என்ன, இதை ஏன்னாலும் சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் தெரியாம விநாயகர் பற்றிய புரியாம ஒருத்தனடனா ரத்த கணபதிங்கிறான், ஒருத்தனடனா உச்சிஷ்ட கணபதிங்கிறான், ஒருத்த பாதாள கணபதிங்கிறான், ஒருத்த பூதாள கணபதிங்கிறான், ஒருத்த வசி கணபதிங்கிறான், ஒருத்த சித்தி கணபதிங்கிறான், என்னமோ ஒரு கணபதி ஆக மொத்தம் கணபதி தானே. எந்த ஒரு கணபதி எடுத்தாலும் தும்பிக்கை இருக்குதானே செய்யுது, இல்லாமல் இல்லையே, பார்த்துக்கோ. அடுத்தது விநாயகர் வழிபடக்கூடிய தீபங்கள் எந்த எண்ணெயில் நம்ம தீபம் பண்ணோம்? யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஆளுக்கு சொல்கிறான், இருக்கிற 10 எண்ணெயும் 10 பேரும் சொல்கிறான். அப்போ இல்லாத ஒரு எண்ணெய் எப்படி போட முடியும்? அப்போ 10 எண்ணெயில் எந்த எண்ணெய் விநாயகருக்கு உகந்தது, அந்த விநாயகர் உகந்ததுக்கான அர்த்தத்தை ஒப்பிட்டு இன்றைய ஒரு காலகட்டத்தோடு அதை மேட் பண்ணி காட்டணும். அப்போ தான் இந்த எண்ணெய் போட்டால் இவளுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ விநாயகருக்கு இந்த தீபத்தை போட்டால் இதை செய்தால் நமக்கு எத்தனை ரிசல்ட் தெரியுங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பயிற்சியில் சொல்லி தரணும். விநாயகர் மாந்திரிக பூஜை செய்ய உகந்த நேரம் எதுங்க? எல்லாமே படிக்கிறீங்க, ஒன்றும் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவீங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தம் இல்லை. சரி, அது இல்லை. சரிங்களா? பிரம்ம முகூர்த்தம் சிறப்பான முகூர்த்தம் தான், பட் ஆனால் அது விநாயகருக்கு உள்ள முகூர்த்தமானு கேட்டால் இல்லைங்க. சரியா? அடுத்தது விநாயகர் மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தியாக விளங்குகிறார். விநாயகர் பெருமான் மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமான் அது ஏன் மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி ஏன் சொல்லுறோம், அதுக்கான அர்த்தம் என்ன, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விநாயகர் தலையை வைத்ததுன்னு ரகசியம் என்ன? விநாயகர் தலையை வச்சுருக்காங்கல்ல, யானை தலையை வச்சுருக்காங்க, அதுடைய சூட்சம ரகசியம். மேலே தலை யார் வச்சாங்க இப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். கீழே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதனுடைய தலை வச்சதுக்கான ரகசியங்கள் என்ன? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எந்த நெட்லையும் உங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் அவனுடைய கருத்தை அவன் பதிவு பண்ணி வச்சுருப்பான். ஆனால் அது எல்லாமே உண்மையாயிடுமா? அப்படிலாம் உண்மை ஆகாது. சரியா? அடுத்தது விநாயகர் சித்தி வசியமான திசை எதுங்க? விநாயகர் சித்தி பண்ணுறோம், அது வசியமான திசை எது அப்படின்னா டக்குன்னு வடக்கு திசை தான். எங்களுக்கு தெரியுங்களோ, சாமி கிழக்கு பார்த்துருக்கு, கிழக்கு திசை தான், ரைட்டு, வாஸ்தவம் தான். ஆனால் ஏன் வடக்கு திசையே பார்க்கணும்? சாமி கிழக்கு திசையை பார்த்துட்டு இருக்கு, அப்போ நாமளும் கிழக்கு திசையை பார்க்கணுமா? இல்லை வடக்கு திசையை பார்த்து சித்தி பண்ண சொன்னாங்களே, குருநாதர் சொன்னார், தீட்சையில் சொன்னாருன்னா அந்த வடக்கு திசையினுடைய அர்த்தங்கள் என்ன அது தெரியலைன்னா வடக்கு திசையை சொல்கிறது வேஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லி அழைத்தால் வரும் விநாயகர் யார்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் உச்சிஷ்ட கணபதி கூப்பிடுறேன் அப்படின்னா நேராக உச்சிஷ்ட கணபதி வருமா? பதுவா அதெல்லாம் வராது. ஆமாம், அதுக்கு தான் அனுபவம் வேணுங்கிறது, அதுக்கு தான் அனுபவம் வேணும், அதுக்கு தான் குருநாதர் வேணும். அப்போ என்னையா நாங்கள் வந்து ரத்த கணபதி வாங்கிட்டு வந்தோம், நாங்கள் பூதாள கணபதி வாங்கிட்டு வந்தோம், அப்போ அதில் வராது.
வராது. அதான் உண்மை. நீ நார்மலாக கோயிலில் கும்பிடு, அது அதனுடைய தன்மை வேற, அதனுடைய வீரியம் வேற. அதே கணபதியை மாந்திரிகத்தில் மந்திரம் சொல்லி மந்திர சொற்களால் போட்டு தேவதை சொக்குப்பட்டு போட்டு இழுத்து அப்படின்னா அங்கே வரக்கூடிய கணபதி வேற. சரிங்களா? இதில் விக்ன கணபதினு ஒரு கணபதி இருக்கு. ஓம் விக்ன கணபதி நமஹ, ஓம் விக்னாய கணபதி நமஹ அப்படின்னு நம்ம மந்திரத்தை சொல்கிறோம். அந்த விக்ன கணபதி, விக்னம்னா என்ன, கணபதி என்ன, ஏற்கனவே விநாயகர் என்றால் என்ன, கணபதி என்றால் என்ன கேள்வி, அதுவே பெரிய பிரச்சனை. இதில் விக்ன கணபதினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சித்தி புத்தி என்றால் என்ன, விநாயகர்கிட்ட சித்தி புத்தி அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. அது உண்மையுமே என்ன, சித்தின்னா என்ன, புத்தின்னா என்ன, இது எதுக்காக விநாயகர் பெருமானை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பயே அந்த காலத்தில் விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போனோம்னா அரச மரத்தை சுற்ற சொல்லுவாங்க, இல்லை விநாயகர் கோயில் சுற்ற சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுத்துலையுமே தோப்புக்காரம் போடும், கொட்டுக்கா போட்டு தோப்புக்காரம் போடும். உண்மையிலே அதுக்கான காரணம் என்னங்க, உண்மையுமே அதில் என்ன, இதில் எல்லாமே விநாயகர் சம்மந்தப்பட்டதானே, அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு தோஷம் உண்டா இல்லையா, காரியமான வீட்லையும் விநாயகர் வைக்கிறோம், புரியுதுங்களா? அசுப காரிய சுப காரியங்கள் எல்லா வீட்லையுமே ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்றோம், விநாயகரை பூஜிக்கிறோம். அப்போ எந்த கும்பாபிஷேகம்னா விநாயகர் பண்ணுறோம். அப்போ அந்த விநாயகர் நமக்கு தோஷமா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக பயிற்சி சொல்லிடலாம். அதேமாரி விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை வந்து இடுப்பில் கட்டியிருப்பார், தொப்புளுக்கு நேராக கட்டியிருப்பார். நிறைய விநாயகர் சதுர்த்தி சிலைகள்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி கட்டியிருப்பார். அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான அது ஒரு பதிவு. விநாயகர் சிறப்புரை வேதம் எது, விநாயகருடைய சிறப்புரை ஆற்றிய வேதம் எந்த வேதங்க, எல்லாம் கரெக்டு. விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், விநாயகரை தூர் வர்றோம், சம்மு பண்ணுறோம். ஆனால் அது எந்த வேதத்தில் விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. சரி, அது மாதிரி ஒரு படத்தை சொன்ன மாதிரி அமைச்சரே வரலாறு முக்கியம் அப்படின்னு மாதிரி நமக்கு வந்து வேதங்கள் முக்கியம், புரியுதா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இல்லையா? வேதத்தை பற்றி அறிந்தால்தான் நீ வித்தகாரனாக மாற முடியும். வேதமே தெரியல நீ வித்தகாரனாக வரும், ஐங்கிலி சொல்லுவாங்க. சரி, ரைட், நம்ம சிரிக்கக்கூடாது, அதை விட்டுருவோம். அடுத்தது விநாயகரை வந்து திருடிட்டு வந்து நிறைய பேர் வச்சு பூஜை பண்ணால் எப்படி இருக்கும், மாம்பேரி கேள்வி தான். விநாயகரை ஆட்டையை போட்டு வந்து சாமி கும்பிட்றாங்க, விநாயகரை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அப்போ இந்த விநாயகரை வச்சு பண்ணும்போது அதனுடைய தாற்பயம் எப்படி இருக்கும்? உண்மையிலே விநாயகர் திருடிட்டு வந்து வச்சா, கோணி விநாயகரை, திருட்டு விநாயகரை, சாக்கு விநாயகர் கூட வச்சா அது வேலை செய்யுமா? அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படி இந்த மாதிரி சில தகவல்கள்லாம் விநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அதை வந்து நான் பயிற்சியாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் நல்லா தடுமாறி போய் இவங்களுக்கு தான் தெரியலன்னா குருநாதர் அதுக்கு மேலே இவன் தான் தகர டப்பானா ஒரு மகர டப்பா இருக்கணும், ஒன்றுமே தெரிய மாட்டேது. கர்மத்தை பிடிச்சோம்ல என்னமோ காசை பிடிட்டு வித்தையை கொடுக்குறோம், சொத்தை கொடுக்க ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடறானோ, சரிங்களா? அப்போ அது கிடையாது. அதனால் இது வந்து நான் ஒரு பயிற்சியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பயிற்சி எப்போ கொடுக்கலான்னா 17/1/2026, 18/1/2026 2 நாள் பயிற்சி போடலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இது வந்து தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பண்ணியும் போடலாம், இல்லை டேட்டு தள்ளியும் போடலாம், வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அரசாங்க விடுமுறை நாட்கள் தான் பயிற்சி நடக்கும். இது வந்து ஆன்லைன் கிளாஸ் தான், சரிங்களா? ஆன்லைன் கிளாஸில் சொல்லி தந்துடும். அதிரடி சிறப்புரை ஆற்ற பயிற்சிகள் அந்த 2 நாளும் என் கிளாஸில் அட்டன் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிவிக்க விட போகிறேன். நிறைய விஷயங்கள் சித்தி ஆகாதவங்க சித்தியாக போகுது, சித்தி ஆகாதவங்களாம் சித்தியாக போகுது. சரிங்க, இதெல்லாம் கொடுத்து பயிற்சி கொடுத்துட்டு இதுக்கு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய நான் அந்த போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த கிளாஸ் போடுறேன்ல, அதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? அது நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி விநாயகருடைய வசிய விபூதி நான் வந்து விநாயகர் வந்து நான் என்னுடைய தேவைக்காக நான் மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த வசிய விபூதி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், இன்னமும் இருக்குதான். அந்த விபூதியை வந்து கண்டிப்பாக என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எண்ணம். ஸோ எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, ஆனால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட ஒரு எண்ணங்கள். வேணா நீங்கன்னா டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாங்க அந்த விபூதியில் எப்படி விஷயம் இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி விநாயகருடைய வசிய மையை கொடுக்கலான்னு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகருடைய வசிய மந்திரம், வசிய யந்திரம், வசிய விபூதி, வசிய மை இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இதில் வந்து அந்த சித்தி ஆகக்கூடிய முறை மெயினான விஷயம் சித்தி பண்ணுறது. விநாயகர் சித்தி ஆகிற முறை எப்படி, இதை எப்படி சித்தி ஆட்சியில தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே விநாயகரை பற்றி பின் டு பின்னு A to Z ஆ முதல் அக்கு வரை
சரிங்களா? எல்லாமே எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இருக்க தகவலை பயிற்சியாக அதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த கிளாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா விநாயகர் தீட்சை வாங்கினதுக்கு சமம். விநாயகரை தீட்சை வாங்கினதுக்கு சமம். இன்னும் நிறைய சொல்லலாம் விநாயகர் பற்றி, ஆனால் நமக்கு சொல்கிறதுக்கான நேர காலங்கள் கம்மியாக இருக்குது. அதனால் நண்பர்களே, இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் இது வந்து நான் கிளாஸ் நடத்த போகிறேன், எல்லாத்துக்கும் இதை கொடுக்க போகிறேன். இது வந்து கட்டண பயிற்சி தான். உங்களுக்கு விநாயகருடைய பயிற்சி வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 93 63 64 75 35 இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் விநாயகர் பயிற்சி வேணும்னு சொல்லி டைப் பண்ணி போடுங்க, இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதுக்கான அமௌண்ட் என்னங்கிறத கண்டிப்பாக நான் வந்து அது நான் ஃபஸ்ட்டு இலவசமாக போடலாம் அப்படின்னு தான் ஒரு யோசனை. நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு இலவசமாக கொடுக்கலான்னு. அப்புறம் சரி கொஞ்சம் ஆலோசனை பண்ணும்போது நம்மளால தான் இலவசம்னாலே நிறைய பேர், ஏன்னா ஏற்கனவே இலவசமாக கூகுள் மீட் நடத்தி 1 ரூபாய்க்கு கூகுள் மீட்டு, 10 ரூபாய்க்கு கூகுள் மீட்டு, 100 ரூபாய்க்கு கூகுள் மீட்டுன்னு போட்டு 500 ரூபாய்க்கெல்லாம் போட்டுலாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன். அப்புறம் அதனுடைய வீடியோலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். எல்லாருமே டேட்டா தீர்ந்து செல்லு சார்ஜ் இருந்து போனவங்க தான் அதிகமாக தவிர நான் போனது கிடையாது. அப்போ 3 மணி நேரம் இடைவிடாமல் நான் ஸ்டாப்பாக பேசியெல்லாம் நான் கிளாஸ் போட்டிருக்கேன். சரியா? கிளாஸ் போடுறதுல என்னை அடிச்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். ஏன்னா இதுவரை யாரும் அடிச்சிக்கல, அந்தளவு தான் கிளாஸ் போட்டிருக்கேன். சரியா? அப்போ இதெல்லாம் விநாயகரை பற்றி ஏ டு செட்டு நம்ம கொடுக்கணும், மக்கள் மத்தியில் வெளியில் பரப்பணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால என்கிட்ட இருக்க தகவலை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கேன். நீங்கள் தயாராக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய பயிற்சிக்கு வாங்க, கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ என்ன எப்படிங்கிற டீட்டெயில் மொத்தமும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குற நண்பர்களே. மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். இப்போ வந்து நான் இப்போ ட்ரெயின் வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து கிளம்பணும். பாய் டியூடியோ. நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். நான் தூத்துக்குடியில் வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோஸு வீடியோஸ் கண்டிப்பாக போகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகா தேவி நமங்க. மறந்துடாதீங்க, உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த விநாயகர் பயிற்சி தேவைப்படும். கண்டிப்பாக அவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களும் யாராவது மாந்திரித்து இருக்கிறவங்க, தெரியாத இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாம் ஒருத்தர் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உதவி இருக்கிற இடத்துல நம்ம கை கட்டி விட்டாலும் அதனுடைய புண்ணியம் நமக்கு வந்து சேர்ந்துடும். நன்றி, வணக்கம். பாய், சி யூ.